சோ இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா த்ரீ டாபிக்குமே டீப் சீக்க பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப அந்த த்ரீ டாபிக் என்னன்னா, வாட் இஸ் டீப் சீக்? டீப் சீக்னா என்ன, எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு, அது என்ன ஃபங்க்ஷனை இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணுது, அதை எப்படி எதுக்கு எந்த ஸ்பெசிபிகேஷனுக்காக அது வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, யார் உருவாக்குன, யார் ஃபவுண்ட் பண்ணார், பில்டு பண்ணாங்கிறத தெளிவா பார்க்கும். செகண்ட் ஒன், அதோட அப்டேஷன், அதை லான்ச் பண்ண டேட்ல இருந்துட்டு எப்படி எப்படி அது அப்டேஷன் ஆயிருக்கு, எந்தெந்த அப்டேஷன் ஆயிருக்கு, எது வரைக்கும் அப்டேஷன் ஆயிருக்கு, எந்தெந்த ஃபீச்சர்ஸ் இன்செக்ட் பண்ணிருக்காங்க, எதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகுது, எந்தெந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது, அதாவது அப்டேட் 2 அப்டேட் 3 பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா, இல்ல வந்துட்டு 3 விடவும் 2 பெஸ்டா தான் இருந்துச்சா, இல்லைன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு ஃபீச்சரே சூப்பரா இருந்துச்சா அப்படிங்கறத செகண்ட் ஒன்ல பார்க்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன், டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் என்னன்னா, எந்த ஏஐ சாட்பட்டா இருக்கட்டும், நம்ம கொடுக்குற இன்புட்டை இங்கிலீஷ், தமிழ், சைனீஸ், அதோட எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், இன்புட்டை எடுத்துக்கிட்டு பிரிச்சு டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணிட்டு, டேட்டா பேஸ்ல இருந்துட்டு வர அவுட்புட்டை மெர்ஜ் பண்ணி தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். அது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. 2 ஸ்டெப்ஸா பிரிக்கலாம்: ஹோல் வேர்ட்ஸ் அண்ட் சப்வேர்ட். ஹோல் வேர்ட்ஸ் என்னன்னா, சப்வேர்ட் என்னன்னு அதுக்குள்ள போய் டீப்பா பார்க்கலாம். இன்னைக்கு இதை பத்தி தான் பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் டீப் சீக். டீப் சீக்னா என்ன? செகண்ட் வந்து டீப் சீக்கோட அப்டேஷன், அதாவது அப்டேட் ஆகி வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்டேஷன் ஆயிருக்கா,